ஹாய் ஹலோ வணக்கம். நேத்து அந்த கோவிலுக்கு போறதுக்காக எங்க பெரிய மாமியார் வீட்டுக்கு வந்திருந்தோம். இங்க வந்துட்டு ஈவினிங் ரிட்டர்ன் போகும்போது அவங்கள அப்படியே ட்ராப் பண்ணிட்டு போறதுக்காக வந்திருந்தோம். வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, எப்போ வந்தாலும் இங்கேருந்து தேங்காயும், கத்திரிக்காய் என்ன தோட்டத்தில போட்டிருக்காங்களோ அத குடுத்து விட்டுருவாங்க. அதனால நாங்க கத்திரிக்காய் பறிக்க போயிருந்தோம். அ எப்பயுமே இந்த தார் ரோடு, சிமெண்ட் ரோட்லயே நடந்து நடந்து நம்ம காலெல்லாம் மேக்ஸிமம் டைல்ஸ்ல தான் வீட்டுக்குள்ளேயே எல்லார் வீட்லயும் இப்போ டைல்ஸ் போட்டங்காட்டி, அதில தான் நடக்கிறோம். இந்த செம்மண்ல கால் வைக்கும்போது அவ்ளோ இதமா இருந்துச்சுங்க. அவ்ளோ மண்ணு பார்த்தீங்கன்னா, அந்த செம்மண்ல அவ்ளோ ஒரு ரிலாக்சேஷனா இருந்துச்சு. ஒரு 4 தடவ நடந்துட்டு வரலாம். ஆனா ஒல ஓட்டுனங்காட்டிலாம் நடக்கக்கூடாது. அப்புறம் கத்திரிக்காயெல்லாம் பறிச்சுட்டு வேண்டாங்க வேண்டாங்க அத்த ஒரு ஒரு பையே ஆகுற மாரி கத்திரிக்காய் பொறிச்சு குடுத்து விட்டாங்க. கத்திரிக்காய் பொறிச்சுட்டு கொஞ்சம் மறுபடியும் அப்படியே நல்லா பேசிட்டே நடந்துட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு. நல்லா மயிலெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு ஒல ஓட்டுனங்காட்டி. அப்புறம் வீட்டுக்கு கொண்டு போறதுக்காக தேங்காயெல்லாம் மட்டை வாங்கி குடுத்துருந்தாங்க. மட்டை வாங்கின கையோட அப்படியே வந்து தண்ணி மட்டம் பார்க்குறதுக்காக சும்மா தேங்காய் எடுத்து கையில் வச்சு பார்த்தாங்க. அவருக்கு அந்த வைப்ரேஷன் இருந்துச்சு எங்கள் வீட்டுக்காரோட அண்ணாவுக்கு. ஸோ எல்லாமே எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு டீயெல்லாம் குடிச்சிட்டு அப்புறம் இந்த என் வண்டி பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப நாள் ஆசையாகி போச்சு. எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த வண்டியெல்லாம் ஓட்டினது ரொம்ப நாள் ஆனங்காட்டி ஒரு ரவுண்டு ஓட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு சும்மா அது வரைக்கும் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தாச்சு. எவ்வளோ மாடர்னாக வண்டி வந்தாலும் இந்த Yamaha RXக்கும் அதே மாதிரி இந்த புல்லட்டுக்கு இருக்கிற மவுஸ் குறையாது. நீங்களும் விண்டேஜ் பைக்கர்ஸாக இருந்தால் மறக்காம